Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 2. சிவனடியார். பொழுது புலர இன்னும் அரை ஜாமப் பொழுது இருக்கும். கீழ்வானத்தில் காலை பிறையும் விடிவெள்ளியும் அருகருகே ஒளிர்ந்து கொண்டிருந்தன. உச்சி வானத்தில் வைரங்களை வாரி இறைத்தது போல நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. வடக்கே சப்தரிஷி மண்டலம் அலங்கார கோலம் போட்டது போல காட்சியளித்தது. தெற்கு மூலையில் சுவாதி நட்சத்திரம் விசேஷ சோபையுடன் தனி அரசு புரிந்தது. அந்த மனோகரமான அதிகாலை நேரத்தில் காவிரி பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தத்தை தவிர வேறு சத்தம் ஒன்றுமே இல்லை. திடீரென்று அத்தகைய அமைதியை கலைத்து கொண்டு டக் 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 என்று குதிரையின் காலடி சத்தம் கேட்கலாயிற்று. ஆமாம், இதோ ஒரு கம்பீரமான உயர்ந்த ஜாதி குதிரை காவிரி நதிக்கரை சாலை வழியாக கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி வருகிறது. அது விரைந்து ஓடி வரவில்லை, சாதாரண நடையில் தான் வருகிறது. அந்த குதிரை மீது ஆஜானுபாகுவான ஒரு வீரன் அமர்ந்திருக்கிறான். போதிய வெளிச்சம் இல்லாமையா அவன் யார், எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ளும்படி அங்கு அடையாளங்கள் ஒன்றும் தெரியவில்லை. நெடுந்தூரம் விரைந்து ஓடி வந்த அந்த குதிரையை இனிமேலும் விரட்ட வேண்டாம் என்று அவ்வீரன் அதை மெதுவாக நடத்தி வந்ததாக தோன்றுகிறது. அவன் தான் சேர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துவிட்டதாகவும் காணப்பட்டது. அவனுக்கு வலது கைப்புறத்தில் காவிரி நதியின் பிரவாகம், இடதுபுறத்திலோ அடர்ந்த மரங்களும் புதர்களும் நிறைந்த காடாக தோன்றியது. வீரன் இடதுபுறத்தையே உற்று பார்த்து கொண்டு வந்தான். ஓரிடத்துக்கு வந்ததும் குதிரையை இடதுபுறமாக திருப்பினான். குதிரையும் அந்த இடத்தில் திரும்பி பழக்கப்பட்டது போல அநாயசமாக செடி கொடிகள் அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றது. கவனித்து பார்த்தால் அந்த இடத்தில் ஒரு குறுகிய ஒற்றையடி பாதை போவதும் தெரிய வரும். அந்த பாதை வழியாக குதிரை மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் சென்றது. இரண்டு பக்கங்களிலும் நெருங்கி வளர்ந்திருந்த புதர்களும் கொடிகளும் மேலே கவிந்திருந்த மரக்கிளைகளும் குதிரை எளிதில் போக முடியாதபடி செய்தன. குதிரை மீதிருந்த வீரனோ அடிக்கடி குனிந்தும் வளைந்து கொடுத்தும் சில சமயம் குதிரையின் முதுகோடு முதுகாய் படுத்துக்கொண்டும் மரக்கிளைகளினால் கீழே தள்ளப்படாமல் தப்பிக்க வேண்டியிருந்தது. இத்தகைய பாதை வழியாக கொஞ்ச தூரம் சென்ற பிறகு திடீரென்று சிறிது இடைவெளியும் ஒரு சிறு கோயிலும் தென்பட்டன. கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமான யானை, குதிரை முதலிய வாகனங்கள் நின்றதை பார்த்தால் அது ஐயனார் கோயிலாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்கலாம். வேண்டுதலுக்காக பக்தர்கள் செய்து வைத்த அந்த மண் யானை குதிரைகளில் சில வெகு பழமையானவை, சில புத்தம் புதியவை. அவற்றின் மீது பூசிய வர்ணம் இன்னும் புதுமை அழியாமல் இருந்தது. பலிபீடம், துவஜஸ்தம்பம் முதலியவையும் அங்கு காணப்பட்டன. கீழ்வானம் வெளுத்து பலபலவென்று பொழுது விடியும் சமயத்தில் மேற்சொன்ன வீரன் குதிரையின் மீது அங்கே வந்து சேர்ந்தான். வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து அவசர அவசரமாக சில அதிசயமான காரியங்களை செய்ய தொடங்கினான். மண் யானைகளுக்கும் மண் குதிரைகளுக்கும் மத்தியில் தான் ஏறி வந்த குதிரையை நிறுத்தினான். குதிரை மீது கட்டியிருந்த ஒரு மூட்டையை எடுத்து அவிழ்த்தான். அதற்குள் இருந்த புலித்தோல், ருத்ராட்சம், பொய் ஜடாமுடி முதலியவற்றை எடுத்து தரித்து கொள்ளத் தொடங்கினான். சற்று நேரத்தில் பழைய போர் வீரன் உருவம் அடியோடு மாறி திவ்ய தேஜஸுடன் கூடிய சிவ யோகியாக தோற்றம் கொண்டான். ஆம், வெண்ணாற்றங்கரையில் ரணகளத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்த சிவனடியார் இவன்தான். தம்முடைய பழைய உடைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மூட்டையாக கட்டி உடைந்து விழுந்திருந்த மண் யானை ஒன்றின் பின்னால் வைத்தார் அந்த சிவயோகி. குதிரையை ஒரு தடவை அன்புடன் தடவி கொடுத்தார். குதிரையும் அந்த சமிக்சையை தெரிந்து கொண்டது போல மெதுவான குரலில் கனைத்தது. பிறகு அங்கிருந்து அச்சிவனடியார் கிளம்பி ஒற்றையடி பாதை வழியாக திரும்பி சென்று காவிரி கரையை அடைந்தார். மறுபடியும் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஒரு நாழிகையின் வழி நடந்த பிறகு சூரியன் உதயமாகும் தருணத்தில் இந்த சரித்திரத்தின் ஆரம்ப அத்தியாயத்தில் நாம் பார்த்திருக்கும் தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே படகோட்டி பொன்னனுடைய குடிசைக்கு அருகில் வந்து நின்று பொடா என்று கூப்பிட்டார். உள்ளிருந்து சாமியார் வந்திருக்கா வள்ளி என்று குரல் கேட்டது. அடுத்த வினாடி பொன்னன் குடிசைக்கு வந்து சிவனடியார் காலில் விழுந்தான். அவன் பின்னோடு வள்ளியும் வந்து வணங்கினான். பிறகு மூவரும் உள்ளே போனார்கள். வள்ளி பயபக்தியுடன் எடுத்து போட்ட மனையில் சிவனடியார் அமர்ந்தார். பொன்னா, மாராணியும் இளவரசனும் வசந்த மாளிகையில் தான் இருக்கிறார்கள் என்று அவர் கேட்டார். சுவாமி, இன்னும் கொஞ்ச நாளில்
நமது இளவரசி மகாராஜ் என்று எல்லோரும் அழைப்பார்கள் அல்லவா? ஆ, எல்லாம் சரியாக நடந்தால் நீ உடனே போய் அவர்களை அழைத்து கொண்டு வா என்றார் சிவனடியார். இதோ போகிறேன், வள்ளி சாமியாரை கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு பொன்னன் வெளியேறினான். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு தண்ணீரில் போகும் சலசலப்பு சத்தம் கேட்கத் தொடங்கியது. அத்தியாயம் 2. வம்புக்கார வள்ளி. பொன்னன் போனதும் வள்ளி சிவனடியாருக்கு மிகுந்த ஸ்ரத்தையுடன் பணிவிடைகள் செய்யத் தொடங்கினாள். அவருடைய காலை அனுஷ்டானங்கள் முடிவடைந்ததும் அடுப்பில் சுட்டு கொண்டிருந்த கம்பு அடையை சுட சுட கொண்டு வந்து சிவனடியார் முன்பு வைத்தாள். அவர் மிக்க ருசியுடன் அதை சாப்பிட்டு கொண்டே வள்ளியுடன் பேச்சு கொடுத்தார். வள்ளி, ராணி எப்படி இருக்கிறா தெரியுமா என்று கேட்டார் சிவனடியார். இளவரசர் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் தேவி தைரியமாக தான் இருக்காரு. அவர் அப்பால் போனால் கண்ணீர் விட தொடங்கி விடுறாரு என்றாள் வள்ளி. பிறகு, சுவாமி, இதெல்லாம் எப்படித்தான் முடியும்? இளவரசர் நிஜமாகவே மகாராஜா ஆகிடுவாரா? அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ராணி பொறுக்க மாட்டா, உயிரே விட்டு விடுவாங்க என்றாள். எனக்கு என்ன தெரியும்மா, கடவுளுடைய சுத்தம் எப்படியோ அப்படித்தான் நடக்கும். உனக்கு தெரிந்த வரை ஜனங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? ஜனங்கள் எல்லோரும் இளவரசர் பக்கம்தான் இருக்கிறாங்க. பல்லவ அதிகாரம் ஒழிய வேண்டுமென்று தான் ஆசைப்படுகிறார்கள். பார்த்திப மகாராஜாவின் வீர மரணத்தை பற்றி தெரியாத பிஞ்சு குழந்தை கூட கிடையாது. சுவாமி, அந்த செய்தியை தாங்கள் தானே 6 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு வந்து சொன்னீர்கள். அதை நானும் ஓடக்காரர் இதுவரை லட்சம் ஜனங்களுக்காக சொல்லியிருப்போம் என்றான். நானும் இன்னும் எத்தனையோ பேரிடம் சொல்லியிருக்கிறேன். இருக்கட்டும், மாரப்ப பூபதி எப்படி இருக்கான்? இப்போது உன் பாட்டனிடம் ஜோசியம் கேட்காமல் வருவதுண்டா என்று கேட்டார் சிவனடியார். ஆஹா, அடிக்கடி வந்து கொண்டு தான் இருக்கிறான் என்றாள் வள்ளி. உடனே எதையோ நினைத்து கொண்டவள் போல இடி என்று சிரித்தாள். சிவனடியார், என்னத்தை கண்டு அம்மா இப்படி சிரிக்கிறா? என்னுடைய மூஞ்சியை பார்த்தா என்றார். இல்லை சுவாமி, இல்லை. மாரப்ப பூபதியின் ஆசை என்னதென்று உங்களுக்கு தெரியுமா? காஞ்சி சக்கரவர்த்தியின் மகளை இவன் கட்டிக்கொள்ள போகிறானா. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க வேண்டியது தான் பாக்கி என்றான். சிவனடியார் முகத்தில் ஒரு வினாடி நேரம் இருண்ட மேகம் படர்ந்தது போல் தோன்றியது. உடனே அவர் புன்னகை வருவித்துக் கொண்டு, ஆமாம், உனக்கு என்ன அதில் அவ்வளவு சிரிப்பு என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் மகள் எங்கே? இந்த பேதம் மாறப்ப எங்கே? உலகத்தில் அப்படி ஆண் பிள்ளைகளை அற்று போய்விடவில்லையே. நரசிம்ம பல்லவரின் மகளை இந்த கோழை பங்காளிக்கு கொடுப்பது எதற்கு என்றாள் வள்ளி. ஆனால் உன் பாட்டந்தானே மாரப்பனை இப்படி பைத்தியமாக அடித்தது வள்ளி. இல்லாத பொல்லாத பொய் ஜோசியங்கள் எல்லாம் சொல்லி என்றார் சிவனடியார். அப்படி சொல்ல இராவிட்டால் அந்த பாவி என் பிராணனை வாங்கியிருப்பான் சுவாமி. போகட்டும், சக்கரவர்த்தியின் குமாரி ரொம்ப அழகாமே, நிஜம்தானா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டார். சிவனடியார் புன்னகையுடன், பார்த்துருக்கிறேன் அம்மா, பார்த்துருக்கிறேன். ஆனால் அழகை பற்றி என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் துறவி என்றார். எங்கள் ராணியை விட அழகையாக இருப்பலாம், சொல்லுங்கள். உங்கள் ராணி அவ்வளோ அழகான்னு? எங்கள் ராணியா? இல்லை, எங்கள் ராணி அழகே இல்லை, சுத்த அவலட்சணம். உங்கள் சக்கரவர்த்தி மகதான் ரதி. என்ன வள்ளி இப்படி கோபித்துக் கொள்கிறாய்? பின்ன என்ன, எங்கள் ராணியை நீங்கள் எத்தனையோ தடவை பார்த்துருந்து இப்படி கேட்குறீங்களே? அருள்மொழி தேவியைப் போல அழகானவர் இந்த 14 உலகிலும் கிடையாது. நான் தான் சொன்னேனே அம்மா, ஆண்டியாகி எனக்கு அழகு என்ன தெரியும்? அவலட்சணம்தான். என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது என்று தான் தெரிகிறதே. ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தி எப்போதாவது பார்த்தா கேளுங்க, அவர் சொல்லுவார். அருள்மொழி தேவிக்கும் பார்த்திப மகாராஜாவுக்கும் கல்யாணம் ஆவதற்கு முன்னால் நடந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? அருள்மொழி தேவியின் அழகை பற்றி நரசிம்மவர்மன் கேள்விப்பட்டு, அருள்மொழியை கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொள்வேன், இல்லாவிட்டால் தலையை மொட்டையடித்து விடுவேன், புத்த சன்னியாசியை போய்விடுவேன் பிடிவாதம் செய்தார். ஆனால் அருள்மொழி தேவிக்கு அதற்கு முன்பே பார்த்திப மகாராஜாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகி விட்டுச்சு. இன்னொரு புருஷனை மனதினால் கூட நினைக்க மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லி கடைசியில் பார்த்திப மகாராஜாவே கல்யாணம் செய்து கொண்டார். சிவனடியார் முகத்தில் மந்தகாசம் தவழ, ஆமாம், நரசிம்மவர்மா அப்புறம் என்ன செய்தார்? தலையை மொட்டை அடித்து கொள்ள புத்த பிக்ஷு ஆகிவிட்டாரா என்று கேட்டார். ஆண் பிள்ளைகள் சமாச்சாரம் கேட்க வேண்டுமா சுவாமி? அதிலும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் என்றால் மனது ஒரே நிலையில் நிற்குமா? அப்புறம் அவர் பாண்டியர் ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொண்டார். இன்னும் எத்தனை பேரோ, யார் கண்டது? நான் மட்டும் ராஜகுமாரியாக பிறந்திருந்தா எந்த ராஜாவையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். அரண்மனையில் 10 சக்களத்திகளோடு இருப்பதை காட்டிலும் கூரை குடிசையில் உறுத்தியாக இருப்பது மேலையா? சிவனடியார் கலகலவென்று நகைத்தார். நீ சொல்வது நிஜம்தான் அம்மா, ஆனால் நரசிம்மவர்மன் நீ நினைப்பது போல அவ்வளோ பொல்லாதவன் அல்ல என்றார். இருக்கட்டும் சுவாமி, அவர் நல்லவராகவே இருக்கட்டும். அவர் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் போல் இருக்குதே. ஒரு காரியம் செய்யுங்களேன், சக்கரவர்த்தியின் மகளை எங்கள் இளவரசருக்கு கல்யாணம் செய்து வைத்து விடுங்க. சண்டை சச்சரவெல்லாம் தீர்ந்து சமாதானம் ஆகிவிட்டுமே. நல்ல யோசனை தான் வள்ளி, ஆனால் என்னால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. நீ வேண்டுமானால் சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ல.
நான் சக்கரவர்த்தி எப்போது பார்த்தான்னு நிச்சயமாக சொல்லத்தான் போகிறேன், எனக்கு என்ன பயம் என்றாள். அச்சமயத்தில் படகு கரைக்கு வந்து சேர்ந்த சத்தம் கேட்டது. வள்ளி படகு வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு குடிசைக்கு வெளியே வந்தாள். அத்தியாயம் 3. சதியாலோசனை. சற்று நேரத்துக்கெல்லாம் அருள்மொழி தேவியும் இளவரசர் விக்ரமனும் குடிசைக்குள் வந்து சுவாமி என்று சொல்லி சிவனடியாரின் பாதத்தில் வணங்கினார்கள். சிவனடியார் விக்ரமனை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். 6 வருஷத்துக்கு முன் அறியா பாலகனாயிருந்த விக்ரமன் இப்போது இளங்காலை பருவத்தை அடைந்து ஆஜானு பாகுவாக விளங்கினான். அவன் முகத்தில் வீரக்கலை திகழ்ந்தது. உள்ளத்தில் பொங்கிய ஆர்வத்தின் வேகம் கண்களில் அலையறிந்தது. படபடவென்று பேசத் தொடங்கினான். சுவாமி, நேற்றிரவு கனவில் என் தந்தை வந்தார். என்னை அழைத்து கொண்டு சிராப்பள்ளி மலைக்கு போனார். அங்கே உச்சியில் பறந்து கொண்டிருந்த பல்லவர்களை சிங்கக்குடியை காட்டினார். சுவாமி, இனிமேல் என்னால் பொறுத்திருக்க முடியாது, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போது இருக்கிறது விக்ரமா? சரியான காலம் வரையில் காத்திருக்கும்படி தானே சொன்னேன். இப்போது காலம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் சொல்லு. வெறும் பதற்றத்தினால் மட்டும் காரியம் ஒன்றும் ஆகிவிடாது. தீர யோசித்து ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும். உன் தந்தை உனக்கு கொடுத்துவிட்டு போன குறள் நூலில் தெய்வப்புலவர் என்று சொல்லியிருக்கிறார். எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை நீ எப்போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, எண்ணித்தான் துணிந்திருக்கிறேன். வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி என்று சிராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்தறிந்துவிட்டு அங்கே புலிக்கொடியை பறக்க விடப் போகிறேன். யார் என்ன சொன்ன போதிலும் இந்த தீர்மானத்தை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மிக சந்தோஷம் விக்ரமா, உன் தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளும்படி நான் சொல்லப் போவதில்லை. இந்த நாள் எப்போது வரப்போகிறது என்று தான் நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் தீர்மானத்தில் காரியத்தில் நிறைவேற்ற என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய், அதை தெரிந்து கொள்ள மட்டும் விரும்புகிறேன். புலிக்கொடியை பறக்க விட்டு விட்டால் மட்டும் போதுமா? அதை காத்து நிற்க படைகள் வேண்டாமா? பல்லவ தளபதி அச்சுதவர்மன் சும்மா பார்த்து கொண்டிருப்பானா? சுவாமி, அந்த கவலை தங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் சித்தமாயிருக்கிறார்கள். பொன்னரை கேளுங்கள் சொல்லுவான். புரட்டாசி பௌர்ணமியில் வீரர்கள் பலர் உறையூரில் வந்து விடுவார்கள். புலிக்கொடி உயர்ந்ததும் அவர்கள் என்னுடைய படையில் பகிரங்கமாக சேர்ந்து விடுவார்கள். உறையூரில் உள்ள பல்லவ சைன்யத்தை சின்னாபின்னம் செய்த அச்சுதவர்மனையும் சிறைப்படுத்தி விடுவோம். இந்த அபாயகரமான முயற்சியில் உனக்கு யார் ஒத்தாசை செய்கிறார்கள்? யார் உனக்காக படை திரட்டுகிறார்கள்? நீயோ வசந்த மாளிகையை விட்டு வெளியே போனது கிடையாதே. என் சித்தப்பா மாரப்ப பூபதி தான் ஏற்பாடுகள் செய்கிறார். அவன் ரகசியமாக ஒரு பெரிய படை திரட்டி வைத்திருக்கிறார். மாரப்ப பூபதி என்று சிவனடியார் முகம் கருத்தது. அவர் விக்ரமனை நடுவில் நிறுத்தி, யார்? மாரப்ப பூபதியா இதெல்லாம் செய்கிறான்? அவனிடம் உன் உத்தேசத்தை எப்போது சொன்னாய் என்று கேட்டார். சித்தப்பா முன்மாதிரி இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடியோடு புது மனிதர் ஆகிவிட்டார். என் தகப்பனார் விஷயத்தில் நடந்து கொண்டதற்காகவும் மிகவும் பச்சதாபப்படுகிறார். அதற்கு பரிகாரமாக இப்போது சோழ நாட்டின் விடுதலைக்கு உயிரையும் கொடுக்க சித்தமாயிருக்கிறார் என்றான் விக்ரமன். சிவனடியார் அருள்மொழியை பார்த்து, தேவி, இது நிஜம்தானா என்று கேட்டார். ஆம் சுவாமி, மாரப்ப பூபதி மனம் திருந்தியவராகத்தான் காணப்பட்டார் என்றாள் அருள்மொழி. மெத்த சந்தோஷம் விக்ரமா, உன்னுடைய முயற்சி நிறைவேறட்டும். தேவ சேனாதிபதியான கார்த்திகேயர் உன்னை காத்து நிற்கட்டும். உன் தோளும் வாளுக்கும் பராசக்தி பலமளிக்கட்டும். அவசியமான சமயத்தில் மறுபடியும் வருவேன். இப்போது போய் வருகிறேன் என்று எழுந்தார் சிவனடியார். சுவாமி, என் சித்தப்பா இப்போது வருவதாக சொல்லியிருக்கிறாரே. அவர் தங்களை பார்க்க மிகவும் ஆவலாயிருக்கிறார். தாங்கள் கொஞ்சம் இருந்து போக வேண்டும் என்றான் விக்ரமன். எல்லோ விக்ரமா, எனக்கு இருக்க நேரமில்லை. எதை எப்படியானாலும் நீ உன் உறுதியை கைவிடாதே. உன் தந்தை வாக்கை மறந்து விடாதே என்றார். அருள்மொழி தேவி அப்போது பொன்னனை பார்த்து, பொன்னா, இளவரசரை அழைத்து கொண்டு நீ படகுக்கு போ, இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்ல பொன்னனும் விக்ரமனும் உடனே வெளியேறினார்கள். அருள்மொழி தேவி அப்போது சிவனடியார் பாதத்தில் நமஸ்கரித்து அந்த பாதங்களை பிடித்து கொண்ட வண்ணம் சொன்னாள். சுவாமி, தாங்கள் யாரோ எனக்கு தெரியாது. என்னவெல்லாமோ தங்களை பற்றி நான் சந்தேகித்ததுண்டு. ஆனால் தாங்கள் எங்கள் நன்மையை நாடுகிறவர் என்பதில் சந்தேகப்பட்டதே இல்லை. அதனால் தாங்களை யார் என்று தெரிந்து கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை. தாங்கள் யாராயிருந்தாலும் சரி, அடியாளுக்கு ஒரு வரம் தர வேண்டும். எனக்கு தங்களை தவிர வேறு கதி கிடையாது. சிவனடியாரின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. என்னால் முடிகிற காரியம் இருந்தால் கட்டாயம் செய்கிறேன், கேள் என்றான். தாங்கள் மகான், தங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. வேறென்ன நான் கேட்கப் போகிறேன்? என் பிள்ளையின் உயிரை தாங்கள் காப்பாற்றி தர வேண்டும் சுவாமி. இவன் இப்போது செய்யப்போகிற காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. மகா சக்தி வாய்ந்த பல்லவ சக்கரவர்த்தியை எதிர்த்து இளம்பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் தெரிந்த தாங்களும்
காரியத்தில் இவன் ஏவி விட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய நோக்கம் என்னவோ தெரியாது சுவாமி. என்னவாயிருந்தாலும் அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்று ராணி தழுதழுத்த குரலில் கூறினான். உயிரை காப்பாற்றும் சக்தி வாய்ந்தவர் கடவுள் ஒருவர் அம்மா. ஆனாலும் உனக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன். விக்ரமனுடைய வீரத்தந்தையின் ஆத்மா அவன் பக்கத்திலிருந்து அவனை காப்பாற்றும். நீ கவலைப்படாதே, எழுந்திரு என்றான். அச்சமயம் மேற்கு திசையில் தூரத்தில் குளம்படி குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கவே சிவனடியார் விரைவாக விடைபெற்று கொண்டு கிழக்கு திசையை நோக்கி சென்றார். சிவனடியார் சென்ற சற்று நேரத்துக்கெல்லாம் மாரப்ப பூபதி குதிரை மீது வந்து இறங்கினான். உடனே, விக்ரமா, சிவனடியார் வரப்போகிறாருன்னு சொன்னீங்க, வந்துட்டாரா என்று கேட்டான். இப்போதுதான் போகிறார் சித்தப்பா. போய் சில வினாடிகள் கூட ஆகவில்லை. சற்று முன்னால் தான் வந்திருக்க விடாதா என்று விக்ரமன் சொல்லி சிவனடியார் போன திசையை நோக்கினான். அதை பார்த்த மாரப்பன், இந்த சாலை வழியாகத்தானே போனார், இதோ அவர் முகத்தை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறி மறுபடியும் குதிரை மேலேறி விரைந்து சென்றான். ஆனால் அவன் அந்த நதிக்கரை சாலையோடு வெகு தூரம் குதிரையை விரட்டி கொண்டு போயும் சிவனடியார் தென்படவில்லை. அவர் மாயமாய் மறைந்து விட்டார். தொடரும்.